இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த மர்மங்களும் நிறைஞ்சிருக்க ஒரு இடம்தான் ஆழ்கடல் அமைஞ்சிருக்க மரியானா ட்ரென்ச். பிகாஸ் இந்த பகுதியில மனிதர்களால் கற்பனை கூட பண்ண முடியாத பல வினோதமான உயிரினங்கள் வாழ்ந்து வரதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மரியானா ட்ரென்ச் எங்க இருக்கு, எவ்வளவு ஆழத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல மரியானா ட்ரென்ச்குள்ள மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வினோதமான உயிரினங்கள் எல்லாம் என்னென்ன, அதுல மனிதன் இதுவரை கண்டுபிடிச்ச உயிரினங்கள் மட்டும் இல்லாம மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படாத மிருகங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் தான் மொத்தமா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ்லாம் வழக்கம் போல கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டோ இல்ல ஸ்மைலியோ போட்டு விடுங்க. புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடல்னாலே அங்க சுறா இல்லாம இருக்காதுல்ல. சோ அந்த வகையில மரியானா ட்ரென்ச்குள்ளேயும் சில விசித்திரமான சுறா மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல முதல்ல பார்க்க போறது காப்ளின் ஷார்க். இந்த காப்ளின் ஷார்க்க லிவிங் ஃபாசில், அதாவது வாழும் படிமம்னு சொல்றாங்க. பிகாஸ் இது சுமார் 150 இருந்து 200 மில்லியன் வருடங்களா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு சுறா வகைன்னு சொல்லப்படுது. அதாவது டைனோசர் காலத்திலிருந்தே பல அழிவுகள்ல இருந்து தப்பி பிழைச்சு பரிணாமம் அடைஞ்சு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காம். இதோட முக அமைப்பு இப்ப இருக்க சுறா மீன்களை விட ரொம்பவே வித்தியாசமானதா, தலைப்பகுதி ரொம்பவே நீண்டு இருக்கும். இந்த நீண்டு இருக்க தலைப்பகுதி தான் இந்த மீன் தன்னோட இரையை வேட்டையாட உதவியா இருக்கு. அதாவது மரியானா ட்ரென்ச்ல சூரிய வெளிச்சமே இல்லாம வெறும் இருட்டு மட்டும்தான் இருக்கும்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன்ல. சோ அந்த இருட்டுல இதுங்களால இரைய பார்க்கவும் முடியாதுல்ல. அதுக்காக தான் இந்த நீண்ட தலைப்பகுதியை எலக்ட்ரோ ரிசெப்டர்ஸ் மாதிரி செயல்படுத்தி தன்னோட இரை எங்க இருக்கு அப்படின்றத அக்யூரேட்டா டிடெக்ட் பண்ணி வேட்டையாடுமாம். அண்ட் மத்த சுறாக்கள் மாதிரி இல்லாம இதோட வாய்ப்பகுதியில கிட்டத்தட்ட 300 பற்கள் இருக்குமாம். அண்ட் அந்த ஜா அமைப்புமே பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் இது செயல்படுற விதம் பயங்கரமா இருக்குங்க. அதாவது இந்த சுறா தன்னோட இரையை வேட்டையாடும் போது இதோட வாய்ப்பகுதி மட்டும் இதோட உடல்ல இருந்து டோட்டலா டிட்டாச் ஆகி வெளியே வந்து இரையை அப்படியே கவ்வி பிடிச்சு விழுங்கிடுமாம். இந்த ஏலியன் படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்களா, அதே மாதிரி கடிச்சு சாப்பிடாது இரையை இதோட பற்களால கிரிப்பா பிடிச்சு அப்படியே முழுசா விழுங்கிடும். இந்த காப்ளின் ஷார்க் மாதிரியே இன்னொரு வாழும் படிமமும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதோட பேர் ஃப்ரில் ஷார்க். இதுவும் 150 இருந்து 200 மில்லியன் வருடங்களா வாழ்ந்து வர உயிரினம்னு சொல்லப்படுது. இது பார்க்க ஒரு பாம்பு மாதிரியான தோற்றத்தில் இருந்தாலும் இதுவும் ஒரு சுறா வகையை சேர்ந்ததுதான் சொல்லப்படுது. அண்ட் இது சுவாசிக்கிற அந்த கில்ஸ் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ஃப்ரில்லா பகுதி பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கும். இதனாலதான் இந்த சுறாக்கு ஃப்ரில் ஷார்க் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. அண்ட் இதால எப்பேற்பட்ட இரையுமே ஒரே பிடியில கடிச்சு சாகடிக்க முடியுமாம். அந்த அளவுக்கு இதோட பைட் ஃபோர்ஸ் ஹெவியா இருக்குமாம். ஒரு பாம்போட உடல் அமைப்பை கொண்டு இருக்கிறதால இதோட உடல் முழுவதும் பாம்பு மாதிரியே ரொம்பவே பிளெக்சிபிளா இருக்குமாம். சோ இதால இதை விட பெரிய இரையை கூட வேட்டையாடி விழுங்கவும் முடியுமாம். அண்ட் உலகத்தோட ஒட்டுமொத்த அனிமல் கிங்டம்லயே இந்த ஃப்ரில் ஷார்க்கோட பிரெக்னன்சி டைம் தான் ரொம்பவே அதிகம்னு சொல்லப்படுதுங்க. பிகாஸ் இதோட பிரெக்னன்சி டைம் 3 வருஷம். அதாவது நமக்கு 10 மாசத்துல குழந்தை பிறக்குதுல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஃப்ரில் ஷார்க் ஒன்ஸ் பிரெக்னன்ஸ் ஆச்சுன்னா 3 வருஷம் கழிச்சு தான் அதோட குட்டியை பிறக்குமாம். அவ்வளவு காலம் இந்த மீன் மற்ற மீன்கள் கிட்ட சிக்கி இரையாகாம வாழ்ந்து வர்றது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. 3 வருஷமே கஷ்டம்னா தன்னோட வாழ்நாள் முழுவதுமே மற்ற மீன்களுக்கு இரையாகிடாம போராடிக்கிட்டு வர ஒரு உயிரினமும் இருக்கு. அதுதான் ஜெல்லி ஃபிஷ். இது நம்ம கடலோட மேற்பரப்புல பாக்குற சாதாரண ஜெல்லி ஃபிஷ் கிடையாது. ஆழ்கடல் வாழ்றதுக்காகவே ஸ்பெஷலா எவால்வேட் ஆகி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு அரிய வகை ஜெல்லி ஃபிஷ். பிகாஸ் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும், இதோட உடலுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் பல்ப் மாதிரி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஆழ்கடல்ல இதுவரைக்கும் இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ் ஒண்ணுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ஒரு அபூர்வமான உயிரினமா தான் இருக்கு. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எப்பவுமே இந்த மாதிரி ஒளிந்துகிட்டே இருக்காதாம். பிகாஸ் இதை விட பெரிய சைஸ்ல இருக்க மீன்கள் கண்ணில் பட்டா அதுங்க இதை வேட்டையாடி சாப்பிடும்ல. சோ இதுக்கேத்த சரியான சைஸ்ல இருக்க இரை ஏதாவது பக்கத்துல தென்பட்டா மட்டும் அப்போ இந்த மாதிரி ஒளிந்து அந்த இரையை அட்டாக் பண்ணி பக்கத்துல வர வச்சு அதை பிடிச்சு சாப்பிடுமாம். மற்ற டைம்ல சாதாரணமா தான் சுத்திக்கிட்டு இருக்குமாம். நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குல்ல. ஆழ்கடல்ல மட்டுமே ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மாதிரியான உயிரினங்கள் மத்தியில அடிக்கடி ஆழ்கடலை விட்டு வெளியேறி கடலோட மேற்பரப்பையும் எட்டி பார்க்கிற ஒரு உயிரினம் இருக்கு. அதுதான் வார் ஃபிஷ். இதுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு இன்னொரு பெருமை இருக்கு. இந்த மீன் பார்க்க சில்வர் கலர்ல ஒரு பாம்பு மாதிரி நீளமா தட்டையான உடல் அமைப்போடு இருக்கும். இது ஆவரேஜா 11 மீட்டர் நீளம் வரைக்கும் வளருமாம். இதோட முதுகுல நீட்டா ரெட் கலர்ல துடுப்பு மாதிரி இருக்கும். இந்த துடுப்பு மாதிரியான அமைப்பினால்தான் இதுக்கு வார் ஃபிஷ், அதாவது துடுப்பு மீன் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. பட் இதுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்ற இன்னொரு பேர் உருவானதுக்கான காரணமே வேற.
பொதுவா ஆழ்கடல்ல மட்டுமே வாழக்கூடிய இந்த மீன்கள் எப்பெல்லாம் ஆழ்கடலை விட்டு வெளியேறி கடலோட மேற்பரப்புக்கு வருதோ அப்பெல்லாம் இந்த பூமியில பேரழிவுகள் ஏற்படுறதா சொல்லப்படுது. அதனாலதான் இந்த மீனுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்ற பேரும் வந்தது. அதுக்கேத்த மாதிரியே கடந்த நூற்றாண்டுகள்ல இந்த மீன் எப்பெல்லாம் கரைப்பகுதியில் தென்பட்டு இருக்கோ அப்பெல்லாம் பூகம்பம், சுனாமி போன்ற பெரிய பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டிருக்குங்க. உதாரணத்துக்கு கடந்த 2011 வருஷம் இந்த மீன் ஜப்பானோட கடற்கரையில நிறைய இடங்கள்ல கரை ஒதுங்கி இருக்கு. இது நடந்த அடுத்த சில வாரங்கள்லயே ஜப்பான்ல மிகப்பெரிய சுனாமி வந்து அந்த நாட்டோட பாதி வளங்கள் சூறையாடப்பட்டு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ 2025ல இந்த மீன் ஆழ்கடலை விட்டு வெளியேறி கரை ஒதுங்கினதை நிறைய வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். இது நடந்த சில வாரங்கள்லயே மியான்மர் மற்றும் தாய்லாந்துல மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. அதை தொடர்ந்து ஜப்பான்ல 9 மேக்னிடியூட் அளவுக்கு மிகப்பெரிய நிலநடுக்கமும் சுனாமியும் வர வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. லாஜிக் படி பார்த்தா இந்த வார் ஃபிஷ்க்கும் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்க்கும் என்ன தொடர்பு? இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்கும் போதெல்லாம் இந்த மீன் எப்படி கரெக்டா கரைப்பகுதிக்கு வருதுன்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல. அதை பத்திலாம் சொல்லணும்னா இந்த சுனாமி, நிலநடுக்கம் போன்ற நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் எப்படி உருவாகுது, அது இந்த ஆழ்கடல்ல வாழ்ற மீன்களுக்கு எப்படி முன்கூட்டியே தெரியுது அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணா மேல ஐ கார்ட்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அந்த வீடியோஸும் பார்த்துருங்க. நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. இந்த வார் ஃபிஷ் மாதிரியே ரீசெண்டா ஆழ்கடல்ல இருந்து வெளிவந்த இன்னொரு மீன் தான் ஆங்கிலர் ஃபிஷ்னு சொல்லப்படுற டெவில் ஃபிஷ். பேருக்கு ஏத்த மாதிரியே பார்க்க பயமுறுத்துற மாதிரியான தோற்றத்துல ஒரு பேய் மீன் மாதிரியே இருக்குல்ல. இந்த மீனை நம்ம சின்ன வயசுல ஒரு சில கார்ட்டூன்ஸ்ல அண்ட் அனிமேஷன்ல தான் பார்த்திருப்போம். பட் இந்த மீன் இப்ப ரீசெண்டா ஆழ்கடல்ல இருந்து வெளியே வந்த பிறகுதான் இப்படி ஒரு மீன் உண்மையிலே இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரிய வந்தது. இந்த மீனோட தலைக்கு மேல எஸ்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான லைட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பார்ட் இருக்கும். இந்த எஸ்கா லைட்டை ஒரு தூண்டில் மாதிரி பயன்படுத்தி தான் இது தன்னோட இரையை பக்கத்துல வர வச்சு வேட்டையாடி சாப்பிடுமாம். பொதுவா மீனவர்கள்ல தூண்டில் போடுறவங்கள ஆங்கிலர்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தான் இந்த மீனை தூண்டில வச்சு இறை பிடிக்கிறதால இதுக்கு ஆங்கிலர் ஃபிஷ்னு பேர் வந்திருக்கு. இந்த ஆங்கிலர் ஃபிஷ் இனத்துல ஃபீமேல் ஃபிஷ் தான் சைஸ்ல பெருசா கூர்மையான பற்களோடு பார்க்க ரொம்பவே பயங்கரமானதா இருக்கும். பட் மேல் ஆங்கிலர் ஃபிஷ் இதை விட பல மடங்கு சைஸ்ல ரொம்பவே குட்டியா சாதுவானதா தான் இருக்கும். இந்த ஆங்கிலர் ஃபிஷோட ரீப்ரொடக்டிவிட்டி மெத்தட் இருக்குல்ல, அது மத்த எந்த உயிரினத்துக்கும் இல்லாத மாதிரி ரொம்பவே வினோதமா இருக்குங்க. அதாவது இந்த மேல் ஆங்கிலர் ஃபிஷ் ஒன்ஸ் ஃபீமேலோட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா பர்மனண்டா அந்த ஃபீமேல் ஃபிஷ் உடலோட ஒரு அங்கமாவே இணைஞ்சிடுமாம். காலப்போக்கில் மேலோட உடல் உறுப்புகள் எல்லாமே ஃபீமேலோட நியூட்ரிஷனா மாறிடுமாம். பின் எப்போ ஃபீமேல் ஃபிஷ்க்கு ரீப்ரொடக்டிவிட்டி பண்ணணும்னு தோணுதோ அப்போ மேலோட உடல்ல இருந்து ஸ்பெம்மை யூஸ் பண்ணி குட்டி போடுமாம். ஆங்கிலர் ஃபிஷ்க்கு தலைக்கு மேல லைட் இருக்குல்ல, அதே மாதிரி தலைக்கு கீழே லைட் இருக்க ஒரு மீனும் இருக்கு. அதோட பேர் பிளாக் டிராகன் ஃபிஷ். இது பார்க்க பிளாக் கலர்ல வழுவழுன்னு ஏதோ தார்க்குள்ள போட்டு முக்கிய எடுத்த மாதிரியான ஒரு டார்க்கான தோற்றத்துல இருக்கும். இதோட உடல் என்னதான் பிளாக்கா இருந்தாலும் இதோட பற்கள் டிரான்ஸ்பரண்டா கண்ணாடி மாதிரி இருக்கும். அண்ட் இதோட உடல்ல இருக்க அந்த டார்க் பிளாக் ஸ்கின் சுத்தி இருக்க வெளிச்சத்தை கூட அப்சர்வ் பண்ணிக்குமாம். தென் பயோலுமினசன்ஸ் முறையில ஒளிரவும் செய்யுமாம். இதோட உடல்ல ஒளிர்ற லைட் ஒரு மாதிரியான ரெட் கலர்ல இருக்குமாம். இதுலயும் ஃபீமேல் டிராகன் ஃபிஷ்ஷை விட மேல் டிராகன் ஃபிஷ் சைஸ்ல சின்னதா இருக்குமாம். சோ ஃபீமேல் டிராகன் ஃபிஷ் தான் அதிகமா வேட்டையாடவும் செய்யுமாம். மேல் டிராகன் ஃபிஷ் ஃபீமேலை சார்ந்ததா இருக்குமாம். இனப்பெருக்கத்துக்கு மட்டும் தான் உதவுமாம். இந்த பிளாக் டிராகன் ஃபிஷ்ஷோட பற்கள் டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி ஒரு மீனோட தலை முழுக்க டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அப்படி ஒரு மீனும் ஆழ்கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதோட பேர் பேரலை ஃபிஷ். இதோட வாய்க்கு மேல நீங்க கண்ணுன்னு நினைக்கிறதே கண்ணு இல்ல, அதோட மூக்கு. அதுக்கு மேல மேற்புறமா பச்சை நிறத்துல தெரியுதுல்ல, அது தாங்க இந்த மீனோட கண்கள். இந்த கண்களுக்கு மேல தலைக்குள்ள இருக்க மூளை எல்லாம் தெரியுது பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு மீனை நீங்க ஆழ்கடல்ல தவிர வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த மீனோட பார்வை 120 டிகிரி வரைக்கும் விரிவடைஞ்சிருக்குமா. எதிரில சைடுல இருக்க எல்லாத்தையும் ஒரே டைம்ல பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இதோட கண்களுக்கு பைனாகுலர் மாதிரி ஜூம் பண்ணி பார்க்கிற தன்மையும் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு பேரல் ஐ ஃபிஷ்னு பேர் வர காரணமும் இதோட கண்கள் இந்த மாதிரி பேரல் ஷேப்ல இருக்குல்ல, அதனாலதான். இந்த பேரல் ஐ ஃபிஷ் வாழ்ந்துகிட்டு இருக்கு அதே இடத்துல ஐஸே இல்லாத ஒரு மீனும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதோட பேர் ஃபேஸ்லெஸ் ஃபிஷ். இந்த மீனுக்கு கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கு இல்ல, சொல்ல போனா முகமே இல்ல. அதனாலதான் இதோட பேரே ஃபேஸ்லெஸ் ஃபிஷ். பட் இந்த மீனோட வாய் மட்டும் ஏதோ ஒரு பகுதியில் உள்வாங்கி இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதுவுமே எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இது தன்னோட இறை கிட்ட இருந்து வர வைப்ரேஷனை வச்சுதான் தன்னோட இறை எங்க இருக்கு அப்படின்றத டிடெக்ட் பண்ணுமாம். பட் அந்த இறையை எப்படி வேட்டையாடும், அதை எப்படி சாப்பிடும் அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. எலக்ட்ரிக் ஈல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வகை சேர்ந்த ஒரு ஈல் ஆழ்கடலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதோட பேர் கர்ப்பர் ஈல்.
பட் இது மத்த எல்லா ஈலையும் விட ரொம்பவே வித்தியாசமா இருக்குங்க. இதோட வாய்ப்பகுதி உடலை விட ரொம்பவே பெருசா இருக்கும். அண்ட் இரையை வேட்டையாடும் போது இன்னும் பெருசா லைக் ஒரு பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுமா. அப்ப உடல் சின்னதா தானே இருக்கு, வாய்க்குள்ள இருக்க பெரிய இரையை எப்படி விழுங்கும்னு கேட்டீங்கன்னா, இரையை விழுங்கும் போது இதோட உடலுமே ஒரு பஃபர் ஃபிஷ் மாதிரி நல்லா விரிவடைஞ்சு கொடுக்குமா. சொல்ல போனா பஃபர் ஃபிஷ்ஷை விடவே ரொம்பவே பெருசா விரிவடையும்னு சொல்றாங்க. ஆழ்கடல்ல இது ஒரு நல்ல பிரெடேட்டரா தான் பார்க்கப்படுது. பிகாஸ் இதோட வால்ல ஒரு விதமான லைட் இருக்கும், தூரத்தில் இருக்க கிரியேச்சரை கூட அட்ராக்ட் பண்ணி வேட்டையாடுறதுக்கு. அப்படி இதை நோக்கி வர எந்த இரையுமே மிஸ் ஆக சான்ஸே கொடுக்காதாம், மாட்டினா மரணம் தான். இந்த வினோதமான பிரெடேட்டர் போலவே ஒரு வினோதமான வேம்பயரும் கடலுக்குள்ள இருக்கு. அதோட பேர் த வேம்பயர் ஸ்குவிட். பார்க்கவே பயங்கரமா உடல் முழுக்க ரெட் கலர்ல க்ளோவிங் ஐஸோட ஒரு வேம்பயர் போட்டிருக்கும்ல ட்ரெஸ், அந்த மாதிரி தன்னோட டென்டகல்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஹண்டிங் வேம்பயர் மாதிரி ஆழ்கடல்ல உலாவுமா இந்த ஸ்குவிட். அதனாலதான் இதுக்கு வேம்பயர் ஸ்குவிட் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. இது வேட்டையாடுற விதமுமே ஒரு ஸ்டைலா இருக்குங்க. அதாவது இரையை பார்த்தா தன்னோட கிளாக்க ஃபுல்லா அந்த இரை மேல போட்டு முடிக்குமா. இதோட டென்டகல்ஸ்ல உள்புறமா ஊசி மாதிரி சின்ன சின்ன விஷ முற்கள் இருக்குமா. சோ இதால இறுக்கி பிடிக்கும் போது உள்ள இருக்க இரை செத்தே போயிடும். பின் அந்த இரையை ஈஸியா உணவாக்கிக்குமா. ஆழ்கடல்ல இது ஒரு லிவிங் கோஸ்ட் மாதிரி தாங்க சுத்திக்கிட்டு இருக்கு. கோஸ்ட்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது, ஆழ்கடல்ல ஒரு கோஸ்ட் ஷார்க்குமே இருக்குங்க. அதோட பேரு ஆபிசன் கோஸ்ட் ஷார்க், அதாவது பேய் சுறா. இது பார்க்க ஒரு சுறா மீன் மாதிரி இல்லாம பல வகையான மீன்கள் ஒண்ணு சேர்ந்து உருவான ஒரு மீன் மாதிரி தெரியும். அதனாலேயே இதுக்கு கைமிரா அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. அதுக்கான அர்த்தம் ஏன்ஷியன்ட் கிரீக் மித்தாலஜில ஒரு பெண் பல மிருகங்களோட உடல் ஒன்னா இணைச்சு உருவாக்கப்பட்ட மாதிரியான தோற்றத்தில் இருப்பாங்க, அவங்களோட பேர் தான் கைமிரா. அந்த வகையில தான் இந்த மீனுக்கும் கைமிரா அப்படின்ற பேர் உருவாகி இருக்கு. இது வெறும் 20 கிலோ வரைக்கும் தான் வளருமா. அண்ட் பார்க்க சாதாரணமா தொட்டில வச்சு வளர்க்குற ஃபேன்சி மீன் மாதிரி தெரிஞ்சாலுமே இதுவும் ஒரு பயங்கரமான வேட்டையாளின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ஹேட்சட் ஃபிஷ் அப்படின்னு இன்னொரு மீனும் இருக்கு. பார்க்க கறி வெட்டுற கத்தி மாதிரியே இருக்கிறதாலேயே இதுக்கு ஹேட்சட் ஃபிஷ் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ்ல ஆரம்பிச்சு ஒரு 15 சென்டிமீட்டர் மட்டுமே வளரக்கூடிய இந்த மீன்களோட உடல் ஒரு விதமான சில்வர் பிளேட்டிங்கால கவர் ஆகி இருக்குமா. இதுக்கான ரீசன், சப்போஸ் ஆழ்கடல்ல வெளிச்சம் வந்துச்சுன்னா அதோட உடல்ல இருக்க பிளேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வெளிச்சத்துக்கு ஈக்குவலா மாறிடுமா. ஆல்மோஸ்ட் இன்விசிபிள் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். சோ எதிரிகள் கண்ணுல இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடும். இந்த மீன்கள் பிரானாக்கள் மாதிரி கூட்டம் கூட்டமா வேட்டையாடக்கூடிய ஒரு மீன் வகை. சோ இதுவுமே பிரானா இனத்தை சேருமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்புது. அண்ட் இது வரைக்கும் பார்த்தா எல்லா உயிரினங்களுக்கும் கீழே ஆழ்கடலோட அடி ஆழத்துல ஒரு உயிரினம் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட பேர் த ஜைனிசோபாட். இது பார்க்க கடல்ல வாழற ஒரு கரப்பான் பூச்சி மாதிரி தெரியுது இல்ல, இதுவும் ஆல்மோஸ்ட் கரப்பான் பூச்சி மாதிரி தாங்க. இதுக்கு உணவே கிடைக்கலனாலும் எத்தனை வருஷமானாலும் உயிரோடு வாழக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்காம். இதுக்கும் கூர்மையான பற்கள் எல்லாம் இருக்கு. பட் இது அதிகமா எந்த ஒரு இரையுமே வேட்டையாடி சாப்பிடாது. ஆல்ரெடி இறந்து போன இரையை தேடி போய் பிச்சு சாப்பிடுமாம். அதே மாதிரி ஏதாவது அனிமல் இதை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அந்த சமயத்துல இது முதுகுல ஆமை மாதிரி பெரிய ஓடு இருக்குல்ல, அதுக்குள்ள கால்களை இழுத்து வச்சுக்கிட்டு அசையாம இருக்குமாம். அண்ட் அந்த சமயத்துல இதோட கண்களுமே செத்த போன மாதிரி அசையாம வச்சுக்கிட்டு சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் நோட்டமிடுமாம். சோ ஏதாவது பெரிய பிரெடேட்டர் இது பக்கத்துல வந்தா கூட ஏதோ வெறும் ஓடு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சு விட்டுட்டு போயிடுமாம். லாஸ்டா ஒரு வேம்பயர் ஸ்குவிட் பார்த்திருந்தோம்ல, அந்த மாதிரி கடைசியா பிக் ஃபின் ஸ்குவிட் அப்படின்ற ஒரு ஸ்குவிட்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஸ்குவிட் கிடையாது. இதோட டென்டகல் சாதாரண ஸ்குவிட்டை விட 10 இருந்து 20 மடங்கு பெருசா இருக்குமாம். இது நகர விதமே ஒரு கோஸ்ட் மாதிரி தான் இருக்குமாம். 2001 தான் இந்த ஒரு ஸ்குவிட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த உயிரினத்தோட பிஹேவியர், டயட், இது எப்படி சர்வே பண்ணுது அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல. ஸ்டில் இது ஒரு மர்மமான உயிரினமா தான் இருக்கு. பட் இத லாங்ல இருந்து பார்க்க ஒரு குட்டி கிராக்கன் மாதிரி தெரியுது இல்ல. கிராக்கனா அப்படின்னா என்னன்னு யாராவது கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல அது எல்லாமே ஆழ்கடல்ல ஆர் எக்ஸாக்டா மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள இது வரைக்கும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள். பட் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படாத மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ராட்சத உயிரினம் தான் கிராக்கன். இந்த கிராக்கன் அப்படின்றது ஒரு பெரிய சைஸ் ஆக்டோபஸ் மாதிரி தான் இருக்கும். இது எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னா, எல்லாரும் மெகலாடான் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுவுமே இந்த மரியானா ட்ரெஞ்ச் பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தாலுமே எவல்வெட் ஆகி சைஸ்ல சின்னதாகிட்டு இருக்கும். பட் அந்த மெகலோடானையே அசால்ட்டா அடிச்சு காலி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கான பிரெடேட்டர் தான் இந்த கிராக்கன். இதுக்கு கனமான பெரிய எலும்புகள் இல்லாம ஆழ்கடலோட பிரஷரை தாக்கு பிடிச்சு வாழக்கூடிய உடலமைப்பை கொண்டிருக்கிறதாலேயே இந்த கிராக்கன் மனிதன் நெருங்க முடியாத கடலோட அடி ஆழத்துல மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள ஏதாவது ஒரு பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க.
பட் இது வரைக்கும் அதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனாலும் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஆர்வ கோளாறான ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் நம்ம உலகத்தில் இருக்காங்கல்ல. சோ அந்த மாதிரி யாராவது மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள இறங்கி கிரேக்கன் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்றாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் லெவியத்தான் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லெவியத்தான் மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள இல்ல, அது வேற இடத்துல இருக்கு. அது எங்க இருக்கு, உண்மையிலே இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல ரைட் சைடுல தெரியுற இமேஜ் கிளிக் பண்ணுங்க. இல்ல லெவியத்தான் சைஸ்க்கு அந்த காலத்துல பூமியில வாழ்ந்து அழிஞ்சு போன மிகப்பெரிய மிருகங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல லெஃப்ட் சைடுல தெரியுற இமேஜ் கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.